ஒரு ஈ எறும்பு கூட துரோகம் நினைக்காதா என் பிள்ளை வெற்றிவேலு. அவனை பத்தி அசிங்கமா பேசணும்னு வெட்டி வச்சுட்டு வராம விட்டுட்டு வந்திருக்கே நீ எல்லாம் போடா. நான் செஞ்சது தப்பான உங்களை பத்தி யாராவது தப்பா சொன்ன என்னால தாங்க முடியலன்னு. நீ சூரியன், என்னோட சூரியன். நிறுத்து. வண்டி வந்து கண்ணுக்கு தெரியல உனக்கு என்ன கண்ணடைஞ்சு போச்சா? கண்ணு அடையலையா, நெஞ்சு அடைச்சிருச்சியா? தாராளமா அள்ளி அள்ளி கொடுக்கிற ஒருத்தருடைய உயிரையே கிள்ளி எறிஞ்சிட்டீங்களே. என்னங்க சொல்றான்? நீங்க உங்க மூத்த முறை வெற்றி வேலையாவுக்கு துரோகம் பண்ணிட்டீங்க, துரோகம் பண்ணிட்டீங்க. இதை எங்க வேணாலும் சொல்லுவேன், எப்படி வேணாலும் சொல்லுவேன். கொஞ்சம் இருங்க. சின்ன இத பாரு, அம்மா கேக்குறா. என்னடா என்னன்னு சொல்லுடா. பெரிய தான் ஆசைப்பட்ட பொண்ணு தம்பி கேட்டா இருக்கிறதுக்காக தார வார்த்தை கொடுத்துட்டாரு. என்ன சொல்றேன்? கட்டி போட்டு கலங்காம இருக்கலாம். அவரு பெரியவரு, அவரு கூடவே இருந்த அந்த நாய்க்கு குடிக்கிறத தவிர வேற வழி தெரியலம்மா. என்னால மறக்கவும் முடியல, மறைக்கவும் முடியல. அதனால நான் குடிச்சிட்டேன். நான் இவங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டேம்மா. சொல்லி மன்னிச்சிருக்கம்மா. ஐயா, கொடுக்கறதுக்கு உனக்கு மனசு இருக்குங்கிறதுக்காக உனக்கு இருந்தவளையே தம்பிக்கு கொடுத்துட்டியா? வெற்றிவேலு, அடுத்த ஜென்ம. ஹாய் ஹாய். ஒரு அடி எடுத்து வச்ச காலை வெட்டி விடுவான். தலையை வெட்டணும் காத்துட்டு இருக்கிறவன் வீட்டுல எவ்வளவு தைரியம் இருந்தா கால் எடுத்து வைப்ப. பரம்பரையா நிமிந்து வானத்தை மட்டும் பார்த்துக்கிட்டு இருந்த எங்களை தலை உரிய வச்சுட்டு பாருங்க. பழசெல்லாம் மறந்துட்டு நாங்க பரிசு போட வந்திருக்கோம். ஆத்திரப்படாதீங்க. ஆத்திரப்படாம கொஞ்சம் குழாவும் சொல்லியா? ஒன்னும் பார்க்கவே பிடிக்கல. அப்படி ஓடி போனா ஆனாத பயல. என்ன நெஞ்சோட்ட இருந்தா பரிசம் போட வந்திருப்ப. என்னதான் அவசரத்துல பிறந்தாலும் ஊர்குறி பறந்தாடாது. தங்கம் தங்கம் தான், தகரம் தகரம் தான். அமைதியா இருந்தா அடங்கிட்டோன்னு அர்த்தம் இல்ல. இது அடிபட்ட பாம்புடா, அவ்வளவு சீக்கிரம் அடங்காது. ஆத்திரப்பட்டு உங்க வாழ்க்கையை கெடுத்துட்டா மாதிரி அந்த பொண்ணோட வாழ்க்கையும் கெடுத்துறாதீங்க. அதுக்காக எல்லா விரோதத்தையும் மறந்துடலாம் சொல்றியா? இதே இடத்துல உங்க 2 பேரையும் வெட்டி பணமாக்க முடியும். செய்ய மாட்டேன். அது அந்த வெற்றிவேல் கண்ணு முன்னால அவன் எல்லையில தான் நடக்கும். நடத்தி காட்டுவேன். வெளியே போய் சொல்லுறாங்க துரோகிங்கள. ஒரு நிமிஷம் கூட அவங்க மூச்சு காத்து இந்த வீட்டுக்குள்ள படக்கூடாது. கண்ட நாய்களுக்காக நீ எப்போ ஆயுச குறைச்சுக்கிற? நீங்களா வெளியே போறீங்களா
இல்ல நானே கழுத்து பிடிச்சு வெளியே தள்ளட்டுமா? போய் வெளியில. மாறி இருப்பாங்கன்னு நினைச்சேன். என்னங்க, என்ன மன்னிச்சிருங்க. காஃபி. நீயமா கொண்டு வந்த? வேலைக்காரங்க கிட்ட கொடுத்து விட வேண்டியதானே? உடம்பு சரியில்லைனா தம்பியை கூப்பிட்டு டாக்டர் கிட்ட போயிட்டு வா. என்னாச்சு தம்பி? சீக்கிரம் வாப்பா. அம்மாடி, அண்ணே என்ன கௌரி? கௌரி என்னமாச்சு? கௌரி என்ன? கௌரி மாப்பிள மாப்பிள கௌரி, என் பொண்ணுக்கு என்னாச்சு? என் பொண்ணுக்கு என்னப்பாச்சு? என்னாச்சு? என்னன்னு தெரியல, திடீர்னு வாந்தி எடுத்துட்டு மயங்கி விழுந்துருச்சு. கௌரி தம்பி, நீங்க தூக்கிட்டு போங்க. எனக்கு என்னமோ பயமா இருக்கு, டாக்டர் கூட்டிட்டு வந்து. இருங்க இருங்க இருங்க, ஏன் இப்படி பதட்டப்படுறீங்க? பயப்படாதீங்க மாப்பிள, இது சந்தோஷப்பட வேண்டிய சமாச்சாரம். என்ன சொல்றீங்க? மாப்பிள, கல்யாணம் ஆன பொண்ணு திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்தா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? இதுக்குதான் காலகாலத்துல கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறது. நீங்க அப்பாவா ஆச்சு பெரியப்பாக போறீங்க. என் பொண்ணு கர்ப்பமா இருக்கா, நான் தாத்தாவாக போறேன். என் பொண்ணு இந்த வீட்டுக்கு ஒரு வாரிசை பெத்து கொடுக்க போறா. மாப்பிள, நீங்க இங்க இருங்க, நான் போய் டாக்டர் கூட்டிட்டு வந்துடுறேன். வந்துடுவாங்க. என் தம்பி அப்பா போறான். இந்த படத்தை வச்சுக்க, நல்ல சந்தோஷமா இருக்க. எல்லாரையும் கூப்பிடுங்க. என் அண்ணனுக்கு கல்யாணம் நடக்கிற வரைக்கும் நமக்குள்ள எந்த உறவும் வேணான்னு நான் முடிவெடுத்தேன். வெற்றிவேலு ஒரு பொண்ண சைட் அடிச்சாரு. அதே பொண்ண தம்பி விரும்பினதுனால அவர் தலையிலே கட்டி வச்சு ஒரே வீட்டுல ஒரே பொண்ணோட அண்ணன் தம்பிங்க. வீரத்தை அண்ணன் கிட்ட காட்டு. என் அண்ணனுக்கு கல்யாணம் நடக்கிற வரைக்கும் நமக்குள்ள எந்த உறவும் வேணான்னு நான் முடிவெடுத்தேன். வெற்றிவேலு ஒரு பொண்ண சைட் அடிச்சாரு. அதே பொண்ண தம்பி விரும்பினதுனால அவர் தலையிலே கட்டி வச்சு ஒரே வீட்டுல ஒரே பொண்ணோட அண்ணன் தம்பிங்க. வீரத்தை அண்ணன் கிட்ட காட்டு. தம்பி, என்னடா ஒரு மாதிரி நினைக்கிறேன். இத பிடி. யாரு என்ன கேட்டாலும் வாங்கி கொடுறா. சிங்க குட்டிக்கு அப்பாவை போறானா? அப்பாவை போறான். நில்லுங்க, மாத்தி சொல்லிட்டீங்க. நீங்க அப்பாவா போறீங்க.
ஆமாண்டா, அப்பாவை போறேன், பெரியப்பாவை போறதான்னு சொல்ற. பெரிய பாங்க அவ வயித்துல வளர்ற குழந்தைக்கு நீங்கதான் அப்பா. உங்களுக்கு கல்யாணம் நடக்கிற வரைக்கும் எனக்கு முதலில் வேணான் இருந்தேன். இந்த நிமிஷம் வரைக்கும் நான் அவன் நேரில் கூட தொட்டதில்லை. எப்படி எப்படி அவ கர்ப்பமா இருக்கா? ஊர்ல எல்லாரும் சொன்னாங்க, அப்ப நான் நம்பல. என்னதான் பழசெல்லாம் மறக்க முடியலன்னாலும் கூட பிறந்த தம்பிக்கு துரோகம் பண்ண உங்களுக்கு எப்படி மனசு வந்தது? வார்த்தைக்கு வார்த்தை நம்ம குடும்ப கௌரவம் நம்ம குடும்ப கௌரவம் சொல்லுவீங்களே, அப்படிப்பட்ட நீங்களே நீயே இந்த குடும்ப கௌரவத்தை குப்பையில போட்டு புதைச்சிட்ட. சத்தியப்படுறியா? முடிவே பண்ணிட்ட. பச்சையா சொல்லட்டுமா, பழச மறக்க முடியாம நீங்க 2 பேரும் படுத்துட்டீங்க. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.